வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான தினம். எங்களுடைய கற்பக சுவாசாலையிலையும் கபாலீஸ்வரர் கோயிலையும் இந்த வருடத்தில் இது கடைசி வெள்ளி. அடுத்த வெள்ளி 2024 தான் வரும் இல்லையா? அதனால் உங்களோட ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சின்ன மெசேஜ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை. அது கூட வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் அம்மாள் மேலே ஒரு சின்ன பாடலையும் பகிர்ந்துக்கலாம். காணுமிடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய், வானும் வண்ணமையிலும் தேனிலும் தெவிட்டாத தீண்டலும் தாயே நீயே, ஊனும் உலகும் உள்ளிருந்து என இயக்கும் சக்தியும் நீயே, பேணும் இவ்வையகத்தை வாஞ்சியுடன் பேணும் தாய்மையும் நீயே, வேணுமென கேட்கும்படி தேவையெல்லாம் அறிந்து திகட்டும் வரை குட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும் வண்ணமையை நீயே, அன்பு கொடுத்தாய் ஆனந்தம் நீ கொடுத்தாய், இன்பம் கொடுத்தாய், இடில்லா நிறைவும் உண்மையான உறவும் ஒரெல்லாம் கிளியிடும் ஒப்பான எண்ணமும் நீ கொடுத்தாய் தேவி, எக்கணமும் நினைவதாய் இருக்கிற மனம் கொடுத்தாய், ஒப்பில்லா நாயகியை வதற்கரிய பரம்புள்ளே, அவுதமாய் அமைந்துவிட்ட அருமருந்தே, அகிலேந்தர்கள் போல் அறிவிடாது வாழ்ந்தேனே, அறிவுடை மனிதனாக்கி அன்புடைய பக்தனாக்கி பக்குவமாய் சமைத்து பரவசம் தந்துவிட்ட பராசக்தியே, அண்டத்திலோர் பிண்டமாய் இருந்தேனே, ஆட்கொண்டு அரவணைத்து உன் அன்பினும் தேன்பருவும் வெண்டாயினையாக்கி துவண்டே இருந்தேனே, தூக்கியே நிறுத்திவிட்ட தூயவரே, மாயென மறைந்து வைக்கும் மனோகரியே, மனோமணியே, உமையவளே, உரைகின்றேன் கொண்டாடுவேன். இது என்னுடைய ஆத்ம நிவேதனமான ஒரு பாடல். அம்பாள் ஷீ இஸ் எவ்ரிதிங் டு மீ அப்படின்னு சொல்கிற ஒரு பாடல். எல்லாமே நீ தான், பார்க்கறதுலாம் நீ தான், கேட்கறதுலாம் நீ தான், சுவாசிக்கிறதுலாம் நீ தான், உண்பதும் நீயே, வரும்போதும் உணர்வாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல். அப்புறம் ஒரு நண்பர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இந்த வருடம் 12வது மாதம் 31வது நாள் 23வது வருடம் முடியாது. அது எப்படி இருக்குன்னா 1 2 3 1 2 3 அப்படின்னு முடியாது அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. எனக்கு உடனே தோணுது 1 2 3 அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட், யூ ஸ்டார்ட் ரன்னிங். ஒரு ரேஸ் தான் நம்ம சொல்லுவோம் 1 2 3ன்னு. ஸோ 2024வது வருடம் பிறக்கிறது. அது நமக்கெல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி எல்லாரும் ஓடணும். நம்ம முதல் பரிசு வாங்கணும், அது முதல் பர்சனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லைக்கோட்டை நோக்கி எல்லாரும் ஓடப்போகிறோம் இல்லையா? ஒரு கோல் வச்சுருப்பாரு, 100 மீட்டர்ஸ் ரேஷ்னா 100 மீட்டர்ஸில் ஒரு எல்லைக்கோடு இருக்கும், அது தொடரணும் இல்லையா? அதுபோல் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம், ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம இந்த வருஷம் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதை நோக்கி ஒரு பயணம் பண்ண போகிறோம் எல்லாருமே. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இப்படி நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து பயணம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வச்சுட்டா, அந்த 10 பேரில் 9 பேரை பின்னாடி தள்ளிட்டு நம்ம கிடுக்கிடுன்னு முன்னாடி ஓடி அந்த முதல் இடத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம தவிர்க்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம கூட ஓடி வராங்களே, நம்ம கூட பயணம் பண்ணுறாங்களே. இப்போது என்னுடைய கற்பக சுவாசாலையவே எடுத்துட்டா, என் கூட இங்கே இருக்கிற ஒரு 7 8 என்னுடைய பெண்களும் 1 2 அந்த மேனேஜர் இருக்கார் சுப்பிரமணி, அப்புறம் ராக்கி, இவங்க எல்லாமே என்னோட வருஷக்கணக்காக பயணம் பண்ணுறாங்க. 20 வருஷத்துக்கு மேலே பயணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் தள்ளிட்டு நான் முன்னாடி ஓடி போய் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வரக்கூடாது. அந்த கோலை நோக்கி பயணத்தில் நம்ம எல்லாரையும் அரவணைச்சு அழைச்சிட்டு அவங்கள கையை பிடிச்சி அவங்களால முடியல அவங்களுக்கு இழுத்துட்டு பயணம் பண்ணி எல்லாரும் அந்த எல்லைக்கோட்டை ஒரே நேரத்தில் அடையணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஒரு தனி மனுஷன் மற்றவங்களெல்லாம் ஒதுக்கி உதாசீனப்படுத்தி அவங்கள அமுக்கி வளர விடாமல் தடுத்து வளர்றது, உச்சத்தை எட்டுறது, அது வளர்ச்சி கிடையாது, அது வாழ்க்கையும் கிடையாது. எல்லாரையும் அணைச்சி அன்போட நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் அவங்களையும் அதே இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அதை ரீச் பண்ணுறோமே, அதுதான் உண்மையான பயணம்.
அதுதான் உண்மையான வெற்றி. இதை நம்ம மனசில் ஏற்றிட்டா வரப்போகிற வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருடங்களுமே நம்ம மனசை வருடுற வருஷமாக இருக்கும். ஹாப்பி 2024 டு ஆல் ஆஃப் யூ. இந்த அன்பு, அரவணைப்பு, உழைப்பு, உற்சாகம், ஊக்கம், உண்மை, இந்த எண்ணங்களை நம்ம மனசில் தேக்கிட்டு அசூயை, பொறாமை, மற்றவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணம், வெறுப்பு, குரோதம் அதெல்லாம் தவிர்த்து அழகான ஒரு இன்பமான ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றவங்களாம் பார்த்து மெச்சுற மாதிரி, அதே சமயம் ஒரு ஆன்மீக பயணம் கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, இந்த கற்பகதாசனுடைய ஆசை. அதை கட்டாயமாக கற்பகாம்பாலும் கபாலையும் நிறைவேற்றி வைப்பார். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனைகள். நன்றி.